ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக உலகத்திலே சில கஷ்டங்கள், சில பாடுகள், உபத்திரவங்கள் நேரிடுகிற போது நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படா இந்த கஷ்டம் முடியும் என்று நாம் காத்திருக்கிறவர்களாக இருப்போம். எப்பொழுதுதான் இந்த பாடுகள் முடியுமோ நாம் வெளியே வர வேண்டும் என்று ஆவலாய் துடித்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிறார். எதற்காக வந்தார்? பாவ மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாம் தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிப்பதற்காக வந்தார். மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தமாக வரவேண்டிய தேவனுடைய நீதியான தண்டனையை அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகளினால் அடிக்கப்படவும், சிரசிலே முள்முடி சூடப்படவும், முகத்திலே துப்பப்படவும், அவமானப்படுத்தப்படவும், பரிகாசிக்கப்படவும், நிந்திக்கப்படவும், வேதனைகளை எல்லாம் சகிக்கும்படியாக வந்தார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கும்படியாக வந்தார். மரித்த கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சம்பவிக்க போகிற எல்லா பாடுகளையும், எல்லா வேதனைகளையும், நிந்தைகளையும் தெளிவாக அறிந்திருந்தார். ஆயினும் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராக நம்மீது அன்பு கொண்டபடியினாலே மனுக்குலம் பாவத்தின் தண்டனையாகிய நரக வேதனைக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த பலிமரணம் எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார் என்று நம்புகிற விசுவாசிக்கிற யாவருக்கும், மரித்த கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், என் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி இந்த பலிமரணத்தின் மேல், உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராய், தெய்வமாய், இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு இலவசமாய் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இது பெரிதான சிலாக்கியம். இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.